திரு அரவிந்த், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லி வந்திருப்பதனுடைய பின்னணியில இது வெறும் வழக்கு விசாரணை அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணுமா, இதுல அரசியல் ஆலோசனையும் இருக்கா? வெறும் வழக்கு விசாரணை மட்டுமே இருந்திருந்தால் ஜனவரி மாதத்துல முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் விசாரிக்கப்பட்ட விஜய் பிப்ரவரி மாதம் எந்த விசாரணையும் இல்லாமல் திடீரென மார்ச் மாதத்தில் தற்போது மீண்டும் விசாரணை கலைக்கப்பட்டிருப்பது இதில் அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. பட் டெல்லியில வரவழைத்து விசாரிக்கப்பட வேண்டியது அது தவறா, சட்டப்படி அது புறம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபிஐக்கான முழு அதிகாரமும் இருக்கிறது. ஏன்னா இந்த வழக்கை பதிவு செய்திருப்பது ஆன்டி கரப்ஷன் 2 ஹெட்குவார்டர்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஹெட்குவார்டர்ஸ் யூனிட் 2 கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல் இந்தியா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறது. இரண்டாவது அவர்களுடைய ஆபீஸ் ஹெட்குவார்டர்ஸ் டெல்லியில இருப்பதன் காரணமாக அவரை டெல்லி வரவழைத்து விசாரிக்கிறார்கள். ஆனால் விஜய் தரப்பில் சென்னையில் நான் ஆஜராக தயாராக இருக்கிறேன், மற்ற அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது, எனவே நான் சென்னையில் ஆஜராகிறேன் என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை நிராகரித்திருப்பதும், அதே போல விஜய் சார்பில் 15 நாள் அவகாசம் கேட்டபோது இல்லை, நீங்கள் இன்றைய தினம் அதாவது 15ஆம் தேதி வர வேண்டும் என அழைத்திருப்பதும் இதில் அரசியல் இருப்பதாகத்தான் என்னுடைய கருத்து. இது ராஜ்யசபா தேர்தல், அதை ஒட்டி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதா சொன்னது கால தாமதமாவது. தற்போது தாவேக தலைவர் விஜய் டெல்லிக்கு வரும்போது தொடர்ச்சியா அவர் கூட்டணிக்கு வருவதற்கான எல்லா விஷயங்களும் பேசி உறுதியாகிவிட்டது. மாவட்ட செயலாளர்களை எல்லாம் அழைத்து தாவேக தரப்புல கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வரக்கூடியது. இது எதுவுமே தற்செயலானது அல்ல அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லைங்க, முதல்ல தேர்தல் மாநிலங்களவை தேர்தலின் காரணமாக தேர்தல் தள்ளிவைக்கப்படுமா, அந்த தேர்தல் அறிவிப்பது தள்ளிவைக்கப்படுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. மாநிலங்களவை தேர்தல் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஃபூட்டிங்ல நடக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல், 5 மாநில சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு கேரளா சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளால ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், கேரளால சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு பதிவு முடிந்த பிறகு தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாக, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தல் முடிவுக்கு முன்பாக இடையில் மாநிலங்களவை தேர்தல் கேரளா மாநிலத்தில் நடைபெற்றது. எனவே இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் அல்ல. கரெக்டான ஸ்கெடியூல எலெக்ஷன் கமிஷன் பொதுவா பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பார்கள். இந்த முறை ஏன் என்று தெரியவில்லை. தற்போது மார்ச் 2வது வாரம் ஆகிவிட்டது, தற்போது வரை தேர்தல் அறிவிக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பது இந்திய தேர்தல் ஆணையம் தான் விளக்க வேண்டும். நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி SIR காரணமாக தள்ளிப்போவதாக தெரிகிறது. அதற்கும் அதே போல விஜய் சார்பில் விஜய் தற்போது சிபிஐ விசாரணைக்கு வரவழைத்திருப்பதும் இதற்கும் அதற்கும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் கனெக்ஷன் ஏன் பண்ண வேண்டி இருக்குன்னா, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வரும் பட்சத்தில் உறுதி செய்யணும், கூட்டணியினுடைய வருகையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இல்லைங்க, பிஜேபி சார்பிலும் அதிமுக சார்பிலும் விஜய் கூட்டணிக்கு வரவழைக்க வேண்டும் என்று அவர்கள் காய் நகர்த்தி வருகிறார்கள். விஜயுடன் அருகில் இருப்பவர்கள் ஒரு சிலரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இணையலாம் என அவர்களும் ஒரு அழுத்தத்தை விஜய்க்கு கொடுத்து வருவதாக தெரிகிறது. ஆனால் தற்போது வரை விஜய் எந்த ஒரு இறுதியான முடிவை தற்போது வரை எடுக்கவில்லை என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். தற்போது விஜயை சிபிஐ சம்மன் செய்திருப்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயை வரவழைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறும். இரண்டும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகிருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. தேர்தல் தேதி தள்ளி போவதற்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு அரவிந்த், தொடர்ந்து பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், இங்க கரூர் உயிர்பலி விவகாரம் தொடர்பாக விஜய் விசாரிக்கப்படவில்லை, மாறாக கூட்டணிக்கு வளைக்கப்படுகிறார் என்பது சரியா? என்கிட்ட கேட்டீங்களா? ரமேஷ் சேதுராமன், இணைப்பு சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். ரமேஷ் சேதுராமன், திரு ராம்கி, இங்க டெல்லியில தற்போது மீண்டும் 3வது முறையாக நடக்கக்கூடிய விசாரணை அரவிந்த் சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை விசாரணை நடந்துருச்சு. இப்ப அதற்கான முகாந்திரங்கள் எதுவும் இல்லாத சூழல்ல தற்போது விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் வருது. அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஃபைனல் ஸ்டேஜ் தான் நான் பார்க்குறேன். வளைக்கப்படுவார்னு வச்சுருக்கீங்க. அது ஏற்கனவே வளைந்து விட்டார், வளைய ஆரம்பித்து விட்டார். அப்படி இருக்கும்போது திரும்ப வளைக்கப்படுகிறாங்கிறது இன்றைய அளவுக்கு, இன்றைய சூழலுக்கு நான் அதை பொருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன ஒரு பெரிய கம்பிலாம் இப்போ அது கட்டுக்கம்பி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப வளைக்கிறதுக்குலாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லை. ஏற்கனவே அதை பற்றின விஷயங்கள் ஏற்கனவே பரவாயில்ல பேசப்பட்டு ஓரளவு ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இன்றைக்கு விஜய் அவர் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார்.
ஸோ அதனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு என்ன தொடர்புன்னு நம்ம சொல்ல முடியாது, செய்திகள் வந்துட்டு இருக்கட்டும். ஆனால் அவர் மனதளவில் தயாராகி விட்டதுனால தான் அவர் வந்து அதை முறைப்படி எப்படி அறிவிக்கிறதுங்க அதை பத்தின யோசனையில மனதளவில் எப்ப தயாரானாரு? கடந்த முறை டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போனாரே அப்பவா, இல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதேவா, எப்ப தயாரானார்? கடந்த முறை போதெல்லாம் அவர் அப்ப மன வலிமையோட இருந்தாரதான் அது ஒரிஜினா அப்பப்போ சொல்றாருல்ல. ஆனா அதுக்கப்புறம் 2 மாதங்கள் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்களேன். 2 மாதங்கள் இப்ப நம்ம அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. ஆதவ அர்ஜுனா சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா குரான் மேல சத்தியமா பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சேலத்துல வச்சு சத்தியம் பண்ணி எல்லாம் சொல்லி இருக்காங்க. இப்ப அதை நம்ம ஒரு இதுவா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அவரு செமிஃபைனலே முடிஞ்சிச்சுன்னாரு. இப்ப திரும்ப இவங்க செமிஃபைனல் ஆட போறாங்க. அவங்க ஃபைனல் தான், செமிஃபைனல் முடிஞ்சிருச்சு, செமிஃபைனல் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப செமிஃபைனல்ல இருக்கிற கட்சிகளோட நீங்க ஏன் கூட்டணி போடுறீங்க? அது ஒரிஜினா வந்து ஒரு குரல், அவ்வளவுதான். அவரே வந்து முழுமனதான அவரே பிரைமரி வாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீங்க கடந்த 2 மாதங்கள் நடந்த விஷயங்கள், குறிப்பா காங்கிரஸ் வந்து தாவேகவுடன் கூட்டணி சேரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தாவேக தரப்பு பேசவே இல்லை. காங்கிரஸ் தரப்பு பேசினது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலாக அதை முன்னிருந்து நம்ம வந்து 2 மாத காலம் வந்து அரசியல் சூழலில் பயங்கர சர்ச்சை, கிரிசோடங்கள் வந்தது, இதெல்லாமே அது காரணம் என்னன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. இது ராகுல் காந்தி வரைக்கும் உள்ள பெரிய பேசுனவர்களா இருந்ததுனால அவங்களுக்கும் ஒரு சரி நமக்கு ஒரு நம்மளை தேடி ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் அவங்களும் கொஞ்சம் தைரியமாக தான். ஸோ இன்னைக்கு எந்த கட்சியும் கூட்டணி வரப்போகுது இல்லைங்கிறது தெளிவாகிவிட்டது. இப்ப அவரு அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவரே வந்து 2-3 கூட்டத்தில் சொன்னாரு, நீங்க எல்லாம் உறுதியா இருக்கீங்களா, நான் அறிவிக்கும் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பணியாற்றுவீங்களான்னு கேட்டார். அப்பவே அவர் கொஞ்சம் ஒரு டயலமால தான் இருந்தார். இன்றைக்கு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரு 45 தொகுதிகளுக்கு தான் வேட்பாளர்களை ரெடியே செய்திருக்காங்க. அப்பப்போ என்ன பண்ணும்போது நீங்க 234 தொகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று தனித்து இருந்து தான் அவங்களான சூழல் இருக்குது, வேட்பாளர் இல்லை. வேற யாராவது டம்மி வேட்பாளர் போட்டிங்கன்னா இருக்கிற அந்த இமேஜ் ரொம்ப காலி ஆயிடுனால அப்போ வேற வழி இல்லாமல் இந்த கூட்டணிங்கிறத தேர்ந்தெடுக்கிறார். இதை ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஒன்னு பாஜகவா இருக்கணும் இல்ல காங்கிரஸா இருக்கணும். காங்கிரஸுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பாஜகவுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அது கட்சியிலேயோ அல்லது கட்சி தலைமையிலோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுற மாதிரி இல்லையா? அது எந்த கட்சி, அது கூட்டணியும் வந்து அது சிக்கல் வரதான் செய்யும். அது தலைமை இருக்கதானே செய்யுது. நீங்க சிக்கல் வரலாம், ஆனா பாஜகவும் காங்கிரசும் நேரெதிர் துருவங்கள்ல இருக்கும்போது எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன மாதிரியான ஒரு முடிவு? நீங்க அந்த இடத்தில் தீர்மானிக்கிற இடத்துல இப்ப இன்னைக்கு தேர்தல் சூழலில் அவர் ஏதாவது கூட்டணிக்கு போகணும், வேற எந்த கூட்டணியும் வரல. நீங்க தேசிய கட்சிகள் இந்த அளவுக்கு வந்து இவர் பேசு பொருளா இந்த அளவுக்கு தாவேகட பேசுறதே பெரிய விஷயம். நீ சாதாரண சின்ன லோக்கல் இருக்க சின்ன சின்ன கட்சிகள் கூட வரலையே, அதை தானே அவர் பாப்பாரு. அவரு எங்க சின்ன கட்சிகள் கூட வரலங்கும் போது தேசிய கட்சிகள் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மனநிலை தான் இருக்காரு. அப்ப அவருக்கு வந்து அவர் முடிவெடுக்கணும். இப்ப நம்ம ஓகே அப்படிங்கிற, ஏன்னா அவருக்கு இப்ப நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்கிறது ஒரு நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. இப்ப அதுக்கு தான் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதற்படி என்னன்னா மாவட்ட செயலரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன அவங்களுடைய என்ன ஓட்ட என்ன தெரிஞ்சுக்கலாங்கிற, அதுக்கு ரொம்ப பர்பஸா அவர் அந்த கூட்டத்துக்கு வராமல் தவிர்க்கிறார். ஏன்னா அவர் நேர்ல வந்து இல்ல அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு போட்டேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பாம் போட்டு நான் ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆஃபர் அப்படிங்கிறதையே விசிக தலைவர் திருமாவளவன்லாம் கடுமையா விமர்சிச்சாங்க. இப்ப அந்த ஆஃபரை அவர் கொடுத்தாரு, யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்ப அடுத்தவங்களோட ஆஃபருக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதானே? நீங்க சொன்ன பாமே அது வந்து வெங்காய வெடிகுண்டு. அது ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பேசினது. அது ஒரு பெரிய விஷயம் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஷயமா கட்டமைச்சிட்டாங்க. இல்ல விஜய் தான் ஆரம்பிச்சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் ஆரம்பிச்சாருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அது வந்து ஆதவ அர்ஜுனா கொடுத்த இன்புட். இதை இவர் பேசினார். பேசும்போது எல்லாரும் வரவேற்றார்கள். ஏன்னா இப்படி ஒரு கட்சி வந்து எல்லாரையும் வந்து சேர்ந்து இன்க்ளூசிவா ஒர்க் பண்ணுதுலாம் சொன்னாங்க. ஆனா அது பார்த்தோம்ல 2 வருஷமா ஒரு மூவ்மெண்ட் நடக்கல. அது நமக்கு கிளியரா பார்த்தோம். ரெண்டாவது ஆதவர்ஜி நான் சொன்னதெல்லாம் அவர் என்னென்னமோ பாம்லாம் சொன்னாரு, அதெல்லாம் இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் இன்னைக்கு இருக்காரு. இன்றைய அளவுல இன்னைக்கு விஜய்க்கு வந்து கூட்டணி தேவைப்படுகிறது, அதை தாங்கி போறாரு. அப்படி போகும்போது அதை எப்படி தயார்படுத்துவதுன்னு பாக்குறாரு. அப்ப அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போகாமல் அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க முடிவு எடுத்து அதை அவங்க முடிவெடுத்த காரணத்தினால் கட்சியினுடைய நன்மை கருதி என்னுடைய தொண்டர்களுடைய இது கருதி நான் இந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் அப்படி ஒரு நியாயப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நிப்பார் விஜய். ஆக மொத்தம் கூட்டணி சமரசம் தானே. அது இல்ல சமரசம் 2 ஆண்டுகளா பேசின விஷயத்துக்கும் முற்றிலுமாக அது சமரசம் தான். இல்ல இது எப்படி நீங்க சமரசம், நீங்க அரசியல சர்வைவல்னு வரும்போது நீங்க வந்து சமரசமா சர்வைவலாங்கும் போது சர்வைவல் தான் முக்கியம். ரெண்டாவது அரசியல் சர்வைவல் கூட இல்ல, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள். இப்ப அவர் தன்னை வந்து நிரூபிக்க ஆகணும் அப்படின்னா என்ன பண்ற, இத மாதிரி சில ஸ்மார்ட் மூவ் பண்ணி, இது நிச்சயமா ஸ்மார்ட் மூவ் தான். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலா இதை எப்படி செயல்படுத்துகிறாருங்கிறது தான் இருக்குது. இப்ப அப்படியே படிப்படியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். என்னுடைய மாவட்ட செயலர் தான் என் கூட இருக்காங்க, இந்த எண்ணத்துல இருக்காங்க, அதனால் நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன்னு சொல்லுவார். அடுத்த செயலை எப்படி வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போறார் அப்படிங்கிறது தான்
அதோடைய ஒரு இது இருக்கு. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், இங்க கரூர் உயிர்பலி சம்பவம் தொடர்பாக விஜய் விசாரிக்கப்படவில்லை, மாறாக அவர் கூட்டணிக்காக வளைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றது சரியா?